பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நிகழும் மன்மத வருடம் ஆனி மாதம் 20ஆம் தேதி, அதாவது 5/7/2015 ஞாயிற்றுக்கிழமை, குரு பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பிரவேசிக்கிறார். அந்த குரு பகவான் 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் கொடுக்கப் போகிறார் என்பதை இதுகாரும் சொல்லி வருகிறோம். அந்த வகையில் சிம்ம ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்கப் போகிறார் என்பதை தற்போது பார்க்க இருக்கிறோம். மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1. இந்த 9 நட்சத்திர பாதங்களில் பிறந்த சிம்மராசி நேயர்களாகிய உங்களுக்கு இதுவரை உங்களுக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலிருந்து ஜென்ம ராசிக்கு வருகிறார். கடந்த ஓராண்டு காலமாக பல வகையான விரயங்களை சந்தித்த உங்களுக்கு சற்று ஆறுதல் தரக்கூடியதாக இந்த குரு பயிற்சியானது அமையும். போன வருஷம் பூரா நிறையா செலவுகளாக இருக்கும். அது சுப விரயமாக இருக்கலாம், அசுப விரயமாக இருக்கலாம், நிறைய செலவுகளாக இருக்கும். அந்த செலவுகள்லேருந்து இப்போ மீண்டு ஓரளவுக்கு உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி வரப்போகுது. ஜென்மத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில தொந்தரவுகளை கொடுப்பார். ஏன்னா ஜென்மராசிக்கு வர்றதுனால அந்த நமக்கு மென்டலி கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம், அல்லது ஹெல்த் வைஸ் உடல் வைஸ் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே மனதை அலைய விடாமலும், குறிப்பாக கற்பனை திறன் படைத்தவர்கள் சற்று நிதானமாக செயல்படுவது அவசியம். இந்த குரு பயிற்சி ஜென்மத்தில் வருவதால் கூண்டுக்குள் ஒரு கிளியை அடைத்து வச்சா அது வேலைக்கு எல்லாம் கொடுத்தாலும் கூட அது கூண்டை விட்டு வெளியே செல்ல அனுமதி மறுப்பது போல ஒரு இறுக்கமான வளைவு, ஒரு சுதந்திரம் இல்லாத தன்மை உங்களுக்கு இருப்பது போன்ற ஒரு சூழ்நிலை அமையும். ஆனாலும் அனைத்தும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும். அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் மட்டும்தான் அதை போல் ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையை நமக்கு அமையும் ஒழிய மிச்சப்படி கிடைக்க வேண்டிய அனைத்து வசதிகளும் உங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இருந்த போதிலும் நமக்கு ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாம் கிடைச்சாலும் கூட நமக்கு இந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு குறையானது இருந்து கொண்டே இருக்கும். அது இந்த ஜென்மராசியில் இருப்பதனால அதை போல் இருக்குங்கிறதுக்காக தான் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் செயல்பட்டீர்களானால் வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிட்டு போயிடலாங்கிறதுக்காக தான் இந்த இதை நம்ம சொல்கிறோம். அதை போல் ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதற்கு நீங்கள் பெரிய மதிப்பு கொடுக்காமல் அதை நீங்கள் தள்ளி போட்டுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் டியூட்டியை பார்த்துட்டே போனீங்கன்னா அது ஒரு பெரிய பாதிப்பு மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் தெரியாது. அது ஒரு பெரிய இடைஞ்சலாகவும் இருக்காது. அதே போல் பொதுவாக வேலை பார்ப்பவர்கள் சற்று மன உளைச்சலை அதிகம் சந்திக்க நேரிடும். எல்லாவற்றையும் முன்னிட்டு எக்காரணத்தை முன்னிட்டும் இருக்கின்ற வேலையை விட்டுவிடக்கூடாது. இருக்கிற வேலையில் நம்ம பாட்டுக்கு ஸ்டடி பண்ணி போயிட்டே இருக்கும். வேலையில் நமக்கு ஹையர் ஆஃபீஸியல்னால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். இல்லைன்னா வேலையை ஏண்டா செய்கிறோம், வேலையை சும்மா இருக்கே, ரெஸ்ட் உட்கார வச்சு சம்பளம் கொடுக்குறாங்களே, வேலையே ஒன்றும் இல்லை, சும்மா போகிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது, பொழுது போக மாட்டேங்குதுங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் கூட தோணலாம். வேலையை விட்டு விடலாமாங்கிற சில பேருக்கு அந்த எண்ணங்கள் தோன்றும். அதை போலலாம் வந்துச்சுன்னா கூட வேலையை எக்காரணத்தை முன்னிட்டு விட்டுவிட்டீர்களானால் உடனடியாக வேலை கிடைப்பது என்பது சிரமமான காரியம். அது ஒரு வருஷத்துக்கு நீட்டிச்சிடும். அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சும்மா தான் இருக்கிறாப்புல இருக்கும். அதனால் வேலையை எக்காரணத்தை முன்னிட்டும் விடக்கூடாது. விடாமல் நம்ம வேலையில் எப்படி அதில் புத்திசாலித்தனமாக நடந்து அது யார் எது சொன்னாலும் நம்ம காதில் வாங்கிக்காமல், கண்டு காணாமல், யார் எது சொன்னாலும் கண்டு காணாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு பார்க்காம போயிட்டே இருந்தோம்னா நமக்கு தொல்லை இருக்காது. அதே போல் புதுசாக வேலை தேடுறவங்க இந்த ஆண்டு வேலை கிடைத்தால், எந்த வேலை கிடைத்தாலும் அது மனசுக்கு நிறைவு தருதா தரலையாங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கிடைச்ச வேலையில் டக்குன்னு உடனே சேர்ந்துடணும். அப்படி கிடைச்சிட்டு தாராளமாக ஏற்றுக்கொண்டு ஒரு வருஷம் ஓட்டிட்டிங்கன்னா அதே வேலையிலே உங்களுக்கு செகண்ட் இயரில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அப்படி இல்லை என்றால் இந்த ஓராண்டு காலம் செய்த வேலையை ஒரு அடிப்படையாக வச்சு இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு அடுத்த வருடம் நீங்கள் வேலை தேடும்போது அதற்கு உண்டான பலனானது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விதமாகவே கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் ஜென்மத்திற்கு வரும் குரு 5ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ 5ஆம் வீட்டை பார்க்கும்போது 5ஆம் வீடுங்கிறது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வ அனுகூலஸ்தானம், இதெல்லாம் 5ஆம் வீடு. குழந்தை பாக்கியம் வேண்டியவங்க அதெல்லாம் 5ஆம் வீடு.
ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் கேட்டிங்கன்னா புத்திரர்கள் மூலமாக நமக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும், பசங்களால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். இது வரைக்கும் கொஞ்சம் பசங்களால் ஏதாவது டென்ஷன்லாம் இருந்ததுன்னா கூட அதெல்லாம் இல்லாமல் ரிலாக்ஸ் ஆகி பசங்க மூலமாக நமக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும், கௌரவம் கிடைக்கும் பசங்களால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் குரு வருவதனால 5ஆம் இடத்துக்கு புத்திர ஸ்தானம்னு சொல்கிறதுனால குரு வந்து இருக்கிறதுனால குரு வந்து 5ஆம் இடத்தை பார்ப்பதனால புத்திர பாக்கியம்ங்கிறது புத்திர பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதே போல் இந்த வருடம் மற்ற வருடம் போகிறீங்களோ போலியோ இந்த வருஷம் கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னா இரட்டிப்பு அனுகூலமானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது குலதெய்வஸ்தானம். அந்த குலதெய்வ இடத்துல வந்து குரு இருக்கும்போது நீங்கள் போய் குலதெய்வத்தை முறைப்படி வழிபடும்போது குலதெய்வத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுபோல் கல்லூரி படிப்பு சேர விரும்புபவர்கள் கல்லூரியில் தாங்க என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறோமோ, எந்த இடத்துல சேரணும், என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அப்போ நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் பேசிக்காக தைரியமாக துணிஞ்சு எடுக்கலாம். என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதே போல் 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பதனால கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஜாஸ்தியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இது வரைக்கும் சண்டை சச்சரவுகள் சிறு சலசலப்பெல்லாம் இருந்தாலும் கூட அதெல்லாம் மறைஞ்சு 2 பேருக்குள்ளே ஒரு அந்யோன்யம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே போல் சொந்தக்காரர்கள், உறவினர்கள், நண்பர்கள் இவங்கள்ட்டெல்லாம் வந்து இது வரைக்கும் நம்ம பகைமை பாராட்டி வந்திருந்தால் கூட அதெல்லாம் மறைஞ்சு அவங்கள்ட்டே ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக அமையும். அதே போல் பங்குதாரர்கள் பார்ட்னர்ஷிப் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனையை சுமூகமாகி அவங்கள்ட்டே ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான சூழ்நிலை நமக்கு அமையுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதே போல் 9ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்ப்பதனால தந்தையார் உடல்நலம் சேரும். தந்தையார் ஏதாவது டிசீஸில் படுத்திருந்தார்னா அவருக்கு ஹெல்த் வைஸ் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுலேருந்து ரிலீஸ் ஆகி அவர் வந்து நல்ல நிலைக்கு வருவார். அப்போ தந்தையார் மூலமாக கிடைக்க வேண்டிய பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். அந்த அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது அவர்கிட்ட வர வேண்டியது இருந்ததுன்னா கூட அது கூட இந்த காலகட்டங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த குரு பயிற்சி சொல்கிறோம். அதே போல் இந்த குரு பயிற்சியில் சிறு குறைகள் தான் இருக்கே தவிர மற்றபடி அதிகமான அளவில் நிறைவு தான் அதிகமாக தெரியுது என்றாலும் கூட மற்ற கிரகங்களான சனி அர்த்தாம்ச சனின்னு சொல்கிறாங்க. அதாவது அஷ்டமத்து சனியில் பாதி, 4ல் சனி இருந்ததுன்னா 8ல் இருந்தால் அஷ்டமத்து சனி, அதில் பாதி இருக்கிறதுனால அர்த்தாம்ச சனின்னு சொல்லுவாங்க. அந்த அர்த்தாம்ச சனி இருக்கிறதுனால ராகு 2 8ல் இருப்பதுனாலும் இதனுடைய தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சனி பிரீத்தி பண்ணணும், ராகுக்கு அதுக்கு ராகு பிரீத்தி பண்ணணும். இது ரெண்டையும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மித்த பிரச்சனைகள்ங்கிறது பெரிய லெவல் இல்லாமல் சாதாரணமாக இருக்கும். வழிபாடு உங்களுக்கு பரிகாரம்னு சொல்லப்போனால் விநாயகர் வழிபாடு அவசியம். ஏன்னா விநாயகரை நான் எதுக்கு அடிக்கடி எல்லாருக்கும் சொல்கிறேன்னா விநாயகர் தான் முழுமுதல் கடவுள். அதிகமான இதுக்கு பார்த்திங்கன்னா சனிக்காகட்டும் கேதுக்காகட்டும் இது போல் இது கிரகங்களுக்கெல்லாம் விநாயகர் தான் அதிகபட்சமான பரிகார கடவுளாக கருதப்படுகிறார். அதனால் விநாயகர் நம்ம எவ்வளோக்கெவ்வளோ பிடிச்சிக்கிட்டு வழிபடுறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம். அந்த சனி பிரீத்தி கூட விநாயகர் பண்ணாலே கூட போகும். விநாயகர் வழிபாடே நீங்கள் நல்ல முறைப்படி சரியாக பண்ணி வந்தீங்கன்னா விநாயகர் வழிபாடே உங்களுக்கு நல்ல இதாக இருக்கும். ராகு பிரீத்திக்கு மட்டும் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையிலையோ ராகுகால காலங்களில் துர்க்கை அம்மனுக்கு போய் செவ்வரளி சாத்தி நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு ஒரு சிறந்த நல்ல பலனையே தரும். அதுபோல் அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. இதை வந்து இந்த சிம்மராசி நேயர்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் பெற்று வாழும் எல்லா வளமும் பெற எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டி நானும் உங்களோடு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி.